சார் இப்போ கஸ்தூரி ராஜா கடன் வாங்கியிருக்காரு உங்ககிட்ட. அதுக்காக நீங்கள் வந்து ரஜினிகாந்த் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி நியாயமான ஒரு கேஸ் ஆகும்? நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸை பற்றியே புரிஞ்சிக்கல. நான் ரஜினிகாந்த்கிட்ட திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் நான் பணமே கேட்கவில்லை ஐயா. அன்றைக்கிலேருந்து அதான் சொல்லிகிட்ருக்கேன். நான் அவரிடம் பணமே கேட்கவில்லை. அவரிடம் கேட்டது எல்லாமே திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் நான் பணம் கொடுக்காத பட்சத்தில் சம்பந்தி ரஜினிகாந்த் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அது உங்கள்கிட்ட கேட்டு எழுதி கொடுத்தாரா கேட்காம எழுதி கொடுத்தாராங்கிறது தான் கேஸு. கேட்டு எழுதி கொடுத்தாங்க கஸ்தூரி ராஜா மேலே ஃபோட்டோட சீட்டிங் வராது. கேட்காம எழுதி கொடுத்தாங்க கஸ்தூரி ராஜா மேலே ஃபோட்டோட சீட்டிங் நிச்சயமாக வரும். ரஜினிகாந்த் பேரை மிஸ்யூஸ் பண்ணார் அப்படிங்கிற கேஸ் நிச்சயமாக வரும். அதுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது போலீஸுக்காரங்க திரு ரஜினிகாந்த் அவர்களை விசாரிக்காமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது க்ளோஸ் பண்ண தப்புன்னு சொல்கிற அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இல்லை, அப்போ கஸ்தூரி ராஜா தான் இது பண்ணணும். நீங்கள் அவர்கிட்ட கொடுக்காம அவர் தருவார் அப்படின்னு சொல்லி நான் கூட தான் இப்போ காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட போயிட்டு இன்னொருத்தர் தருவார நீங்கள் எப்படி சம்மதிப்பீங்க? அது சம்மதிக்க முடியாது. அதே மாதிரியே ரஜினிகாந்த் அவர்கள் மேவும் ரஜினிகாந்த்னு ஹிந்திக்காரங்க ஒருத்தங்க படம் எடுத்தாங்க ராஜஸ்தானில். அப்போ அவருக்கு வழக்கு போடுறாரு, என் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறான் ராஜஸ்தான்காரன் ஹிந்திக்காரன், மேவும் ரஜினிகாந்துங்கிறப்ப என் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறான், என்னை கேட்காம என் பேர் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் நான் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் நான் உள்ளே போனேன். இந்த மாதிரி அதுக்கு மட்டும் ஐயா ராஜஸ்தான்காரன் உங்கள் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறான், ஜப்பான்காரன் உங்கள் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறான், அமெரிக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் தெருவுக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கான் அவன் உங்கள் சம்பந்தி கஸ்தூராஜ் அவர்கள் உங்கள் மிஸ்யூஸ் பண்ணார், ஏன் அவன் மேலே கேஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் இம்ப்ளீடிங் போட்டேன். ஒன்று அந்த கேஸ் திரு ரஜினிகாந்த் உடனே செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது தனியாக என்ன கேஸ் சூட்டு போட சொன்னாங்க ஹைகோர்ட்டில். தனியாக நான் கேஸ் போட்டிருக்கேன். ஐயா உங்கள் பேரை மிஸ்யூஸ் இவரும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, சம்மந்தி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் 2 பேரும் கொலுசுன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டு டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் மேலே மட்டும் அப்படிங்கிற கேஸ் தான் வழக்கு போட்டிருக்கோம். அப்போ அந்த வழக்கில் திரு ரஜினிகாந்த் பதில் மனு கொடுக்குறப்ப நான் பணத்தை பிடுங்கிறதுக்கு போத்திர முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பதில் போட்டார். அது பெரிய தவறு. அது நான் பணத்தை உங்களிடம் 100 ரூபாய் கூட பணம் கேட்கவில்லை ஐயா, அது தவறு. அது நான் உங்களிடம் பணம் கேட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு ரசிகனுங்கிற முறையிலும் சரி நீ கேட்கிறேன். திரு ரஜினிகாந்தோட தீவிர ரசிகன் நான். அவர் மீது அவர் மனைவி கூட துன்புறுத்தினா கூட நான் கேட்குறது தமிழ்நாடு மக்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எல்லோரும் ரசிகர்கள், அவர் தீவிர ரசிகர்கள். அப்படி இருக்கிறப்ப திரு ரஜினிகாந்த் உங்கள் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க கேட்கல. எனக்கு ஹைட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் பணத்தை பறிக்க முயற்சிங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்குங்கள். வாபஸ் வாங்காத பட்சத்தில் அது டெஃபர்மென்ஸ் சூட்டில் நிச்சயமாக ஆகிடும். அது தயவுசெய்து வாபஸ் வாங்க சொல்லி தான் ரஜினி கேட்டிருக்கோம். ரஜினி வாபஸ் வாங்கலை. வாபஸ் வாங்காத பட்சத்தில் அதனால் அது என்னுடைய பேருக்கு புகழுக்கு இழுக்கு இருக்குது அந்த சொன்னது வார்த்தை. அதனால் கிரிமினல் டெஃபர்மேஷன் மற்றும் சிவில் டெஃபர்மேஷன் அவர்களும் வழக்கு தொடுத்து உள்ளேன். அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்குள்ளது. அது ரஜினிகாந்திடம் தான் கேட்க வேண்டும். எனக்கு அதை பற்றி அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு, எனக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ண நினைக்கிறாரா, இல்லை மாட்டேன்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் கஸ்தூராஜை விட்டுட்டு செட்டில் பண்ண சொல்கிறாரா, இல்லை அதுவும் மாட்டேங்கிறாரா, இல்லை எனக்கு இந்த கேஸ் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாராங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. அது அந்த வழக்கை அந்த கேள்வியை அவரிடம் தான் கேட்க வேண்டும். இப்போது தனுஷோ இல்லை கஸ்தூராஜாவோ செட்டில்மெண்ட் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவீங்களா? ஆமாம், எனக்கு பணம் வந்துச்சா நான் கேஸ் வித்ட்ரா பண்ண எனக்கு என்ன இருக்காதுல்ல. பணத்தை வாங்கினா பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை வாங்குறப்ப நான் கஸ்தூராஜா அப்போயே கேட்டேன், நான் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகையை நான் உங்களுக்கு 2012 கொடுத்த பணம் இன்றைக்கி வரைக்கும் 5 வருஷம் ஆகிடுச்சு, வட்டியும் கொடுக்கல, ஒரு பைசா வட்டியும் கொடுக்கல, அசலும் வரல, நான் என்ன தான் பண்ணுறது? அப்புறமேல நான் அதை எழுதி கொடுக்குறப்ப அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்தமாரி பணம் நீங்கள் இந்த இவ்வளோ பணத்தை நான் ஹேண்ட் லோனாக உங்களுக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்கல என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். நான் அவர்கிட்ட அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்காத பட்சத்தில் என் சம்மந்தி திரு ரஜினிகாந்த் கொடுப்பார், என் மகன் தனுஷ் செல்வராகன் கொடுப்பார்கள், ரஜினிகாந்த் பொண்ணு என் வீட்டில் வளருது ஐஸ்வர்யா அது கொடுக்கும், ஏன் கவலைப்படுகிறீர்கள், தங்கள் பணம் நிச்சயம் தங்களை சேரும் அப்படின்னு எழுதி கொடுத்தனால தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆமாம், எனக்கு ஒன்றும் இது கிடையாது. அதில் அது வழக்கு என்ன முடிவு பண்ணுறது அதை பொறுத்து இருக்குது. நம்ம வழக்கில் கேஸ் போட்டிருக்கோம், வழக்கு என்ன முடிவு பண்ணுது, வழக்கில் என்ன சொல்ல போகிறாங்க, கேஸு இன்னும் போயிட்டாக்கா அது வழக்கு கொஞ்சம் நாள் நீண்ட வழக்காக தான் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்?
உடனே வழக்கோட இது இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. நீதிமன்றத்தில் போராட வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக போராடிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தில் வெற்றி வரும் நிச்சயம் நம்புகிறோம். அவுட் ஆஃப் த கோர்ட் வர்றாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அது அந்த சமயத்தில் வரதை பொறுத்து இருக்குது. இப்போ அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது.